வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்கள்ல, குறிப்பாக உளுந்தூர்பேட்டை, அதற்கு தெற்கு புறமோ அப்படியே பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்ட எல்லையோரம், கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் இந்த பகுதி மற்றும் சென்னை ஆங்காங்கே மழை பொழிவு கொடுத்தது. அதிகபட்சமா 3 சென்டிமீட்டர் தான் நேற்றைக்கு மழைப்பொழிவு கொடுத்திருக்கு. நேற்றைக்கு நம்ம மழைப்பொழிவு கொஞ்சம் தீவிரம் குறையணும், இன்றிலிருந்து மீண்டும் மழைப்பொழிவு தீவிரம் அடையணும், நாளையிலிருந்து நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும். பெரும்பாலும் மழைப்பொழிவு வடகடலோரம், வட உள் பகுதிகள். இன்றைக்கும் மழை உண்டு. இன்றைக்கு பாத்தீங்கன்னா கடலூர், மயிலாடுதுறைக்கு வடக்கே சொல்லலாம். கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர். இதுல குறிப்பா இன்னைக்கு மழை பெய்யக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா கடலூர் மற்றும் புதுச்சேரி, விழுப்புரம் இந்த மாவட்டங்களை மையமாக வைத்து கடலோரம் வரும். அதாவது கடலூர் மற்றும் புதுச்சேரியை மையமாக வைத்து சேலம் மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் தொடங்கி அப்படியே கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் மாவட்டம் மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு. இன்றைக்கு மாலை இரவு. நாளை அதாவது 24ஆம் தேதி திங்கட்கிழமை நாளை மதுரை வடக்கு, விருதுநகர், மதுரை வடக்கு மற்றும் விருதுநகர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, அருப்புக்கோட்டை, திருச்சி பகுதி, ராமநாதபுரம் உள் பகுதி இங்கே வாய்ப்பு இருக்கு. ஆனால் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்ட எல்லையோரம், காரைக்குடி, பிள்ளையார்பட்டி, ஆவடையார் கோவில், அறந்தாங்கி இந்த பகுதியில் நாளைக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் சேலம், நாமக்கல்னா பரவலா கிடையாது, ஆங்காங்கே சேலம் மாவட்டத்திலும் ஆங்காங்கே அப்படியே உருவாகி அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் டெல்டாவின் வடக்கு பகுதிகள், தஞ்சாவூர் வடக்கு, திருவாரூர் வடக்கு, மயிலாடுதுறை மற்றும் கடலூர், புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு நாளை, இன்றைக்கே சென்னைக்கு வாய்ப்பு இருக்கு, நாளை உறுதியாக வாய்ப்பு இருக்கு. சென்னைக்கு குறைவா கொஞ்சமா ஒரு நனைக்கும் மழையாவது தினசரி இருந்துட்டு இருக்கோம். நேற்றைக்கும் ஓரிரு சென்டிமீட்டர் மழை பொழிவு கொடுத்துச்சு. இன்னைக்கும் ஓரிரு சென்டிமீட்டர் மழை பொழிவுக்கு சற்று கூடுதலான மழை பொழிவே தெரியுது. நாளை திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு நாளை முன்னிரவு நள்ளிரவுக்குள் வடகடலோரம், வட உள் பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக காற்று மறைக்கும் பகுதியோட கிழக்கு பகுதி, அதாவது மதுரை வடக்கு, ராமநாதபுரம் உள்பகுதி, சிவகங்கை, புதுக்கோட்டை, அதற்கு பிறகு டெல்டாவிற்குள் வடக்கு டெல்டாவிற்கு வாய்ப்பு கூடுதலாக தெரிகிறது. அப்படியே திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், பிறகு நாமக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டம், கிருஷ்ணகிரி, தர்மபுரியில் ஆங்காங்கே கொடுத்து கொண்டு கல்வராயன் மலைப்பகுதி கொடுத்து அதற்கு கிழக்கே திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த பகுதிக்கு நாளை மாலை வாய்ப்பு இருக்கு. செவ்வாய், புதனும் இப்படியே தான் அதே அளவு மழை இருந்துட்டு இருக்கும். செவ்வாயும் புதனும் 25, 26ஆம் தேதி. இதனிடையே தென்மேற்கு பருவமழையும் 24ஆம் தேதி நாளையிலிருந்து ஒரு 4 நாட்களுக்கு 27ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் தீவிரமா இருக்கும். 24, 25, 26, 27 கேரளா மற்றும் கேரளாவோட தெற்கு பகுதி வழியாக தமிழ்நாட்டின் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, குறிப்பா குற்றால நீர்வீழ்ச்சிக்கு வரக்கூடிய 3 நாட்கள் நீர்வீழ்ச்சி அதிகமாகவும் குளிப்பதற்கு தடை ஏற்படுத்தும் வகையில அந்த மழைப்பொழிவு இருக்கலாம். 24, 25, 26. ஆனா 24 பெய்யறது 25 தான் குற்றாலத்துக்கு வரும். 25, 26, 27 குற்றாலத்தில் ஓரிரு நாள் குளிப்பதற்கு தடை ஏற்படுத்தும் வகையில மழைப்பொழிவு கேரளாவிலும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் நீலகிரி மற்றும் வால்பாறைக்கு தெற்கே கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவும் இருக்கும். சரி, இது எல்லாமே லேசான ஒரு தென்மேற்கு பருவமழை, ஆங்காங்கே வெப்பசலன இடிமழை பொழிவு, சற்று பரவலாக காற்று மறைக்கும் பகுதிக்கு வடகடலோரம், வட உள் பகுதி கொஞ்சம் கூடுதல். தினம் மழை உண்டுங்க சென்னை, திருவள்ளூர். அதே போல இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, அந்த கள்ளக்குறிச்சி, இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, இன்னும் சொல்ல போனால் இந்த திருக்கோயிலூர்,
செஞ்சி, அப்படியே அப்படியே விக்கிரவாண்டி, திண்டிவனம், மயிலம், திருவக்கரை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பன்ருட்டி, புதுச்சேரி, இதை ஒட்டி உள்ள பகுதிகளுக்கு அடிக்கடி கொஞ்சம் மழை இருக்கும். அதே போலதான் செங்கல்பட்டு, மாமல்லபுரம், கேளம்பாக்கம், தாம்பரம், குன்றத்தூர், இந்த பகுதியெல்லாம் அடிக்கடி மழை தினசரி இருக்கும். குறைவா ஒரு கொஞ்ச நேரம், ஒரு நாள் அரை மணி நேரம் பெய்யும், ஒரு நாள் 1 மணி நேரம் பெய்யும், சில நாள் 2 மணி நேரம் பெய்யும். அதுல 1 மணி நேரம் தான் வலுத்து இருக்கும், பிறகு அரை மணி நேரம் தூறலா இருக்கும், அப்புறம் அப்படியே கலைஞ்சிடும். இப்படித்தான் மழை இருக்கும், தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு, வர்ற வாரம் எல்லா நாளுமே இருக்கு. சரி, அப்புறம் இந்த மாத இறுதியில கொஞ்சம் தீவிரம் குறைந்தார் போல் இருந்தாலும் தென்மேற்கு பருவமழை, வெப்பச்சலன இடிமழை பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். ஆகஸ்ட் இறுதியில கொஞ்சம் வெப்பச்சலன இடிமழை பொழிவு வடகடலோரமும் வட உள்பகுதிகளையும் கொஞ்சம் தீவிரம் காட்டி, செப்டம்பர் 1, 2 இன்னும் கொஞ்சம் தீவிரமாகி, செப்டம்பர் 3 தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடையும். தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழை பொழிவும் தீவிரமடையும். செப்டம்பர் 2வது வாரம் முற்பகுதியிலேயே 8ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். குறிப்பாக இலங்கையோட கொழும்பு, காலி பகுதி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, ஒட்டுமொத்த கேரளா, அதிலேயே தெற்கு கேரளாவிற்கும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசிக்கும் கூடுதல், ஒட்டுமொத்த கேரளா, கர்நாடகாவிற்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு மேல தொடங்குவது 8ஆம் தேதியிலிருந்து தீவிரம். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் பரவலான வெப்பச்சலன இடிமழை பொழிவு இருக்கும். செப்டம்பர் முதல் வாரத்துல ஒடிசா வரக்கூடிய நிகழ்வு, அடுத்தடுத்த நிகழ்வு செப்டம்பர் 2வது வாரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா காற்று சுழற்சி வங்கக்கடலை உருவாக செய்து, தமிழ்நாட்டின் காற்று சுழற்சியும், அதாவது தமிழ்நாட்டின் கடலோரம் உருவாக கூடிய வளிமண்டல சுழற்சியும், கேரள கடலோரம், தெற்கு கேரள கடலோரம், அதாவது திருவனந்தபுரம், இந்த கொல்லம், இந்த பகுதி உருவாகக்கூடிய காற்று சுழற்சியும் கட்டுப்பாட்டு அமைப்பால் இணைக்கப்பட்டு தமிழ்நாட்டில் வெப்பச்சலன இடிமழை பொழிவையும், தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த வெப்பச்சலன இடிமழை பொழிவையும், காற்று சுழற்சி மழை பொழிவையும் மாறி மாறி தீவிரமடித்துக் கொண்டே இருக்கும். செப்டம்பர் 15க்கு மேல ஒரு வலுவான தென்மேற்கு பருவமழைன்னு ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். மாதிரி எல்லாம் காட்ட தொடங்கி இருக்கு. அதோட மாதிரியில் ஒன்றும் நம்ம சொல்லியிருக்கிறோம், பசிபிக் பெருங்கடல் நிகழ்வு வரும் என்று சொல்லி இருக்கிறோம். இதற்கான ஆதாரம்னா நிறைய நம்ம ஏற்கனவே நேற்று சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கும் அதே போல நேற்று வந்திருக்கூடிய வினாக்களுக்கு விடையளிக்கும் விதமாக பதில் அளிக்கப்படும், அதற்கு தொடர்ந்து வரக்கூடிய அறிக்கையில். ஆகவே கண்டிப்பாக செப்டம்பர் இறுதி மற்றும் அக்டோபர் முன் 15 தேதி மிக வலுத்திருக்கும். கண்டிப்பா அனைத்து மாதிரிகளும் ஒருமித்த கருத்து தெரிவிக்கக்கூடிய அதிக பருவமழை, அதாவது தென்மேற்கு பருவமழை இறுதிக்கட்ட தீவிரம் என்ன, தெற்கு கேரளா, தமிழ்நாட்டின் பாலக்காட்டு கணவாயிலிருந்து, அதாவது ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தெற்கு கேரளா, தமிழ்நாட்டின் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சற்று கூடுதலாகவும், ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கு கூடுதலாகவும், அப்படியே அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவு இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை தெரிகிறது. கேரளா, கர்நாடகா, தெலுங்கானாவிற்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்க போகிறது. மேட்டூருக்கு வரக்கூடிய நாட்கள்ல மழைப்பொழிவு, அதாவது மேட்டூருக்கு நீர்வரத்து தொடர்ந்து 1 டிஎம்சி வந்து கொண்டிருக்கிற நிலையில 25ஆம் தேதி 90 அடி, அதாவது 50 டிஎம்சி என்கின்ற அதாவது ஒரு 50% மேல் நீர் இருப்பை அடைய இருக்கிறது. அதாவது 50 டிஎம்சி, 94க்கு 50 டிஎம்சி, 120 அடிக்கு 90 அடி எட்ட இருக்கிறது. அதற்கு பிறகு நீர் திறப்பு குறித்த ஆலோசனை செய்து தேவை ஏற்படும் பட்சத்தில், அதாவது நீர் தேவையை பொறுத்து, மேட்டூர் திறப்பை பொறுத்து மேட்டூர் திறப்பு ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிகிறது. ஆகவே அதற்கு பிறகும் நீர்வரத்து 1 டிஎம்சி இருந்து கொண்டே இருக்கும். நாளொன்றுக்கு 1 டிஎம்சி அல்லது அதற்கு சமமாக, அல்லது 10,000 கனடியிலிருந்து 11,500 கனடி, அதாவது 11,500 கனடி தான் நாளொன்றுக்கு 1 டிஎம்சி. சற்று குறைவாகவோ அல்லது சற்று அதிகமாகவோ 12,000 13,000 டிஎம்சி, 13,000 கனடியாகவோ, அதாவது 1 டிஎம்சி சராசரியா தொடர்ந்து மேட்டூருக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இப்ப திறக்கப்பட்டாலும் 1 டிஎம்சி, அதாவது 10,000 11,000 கனடி திறக்க 10,000 11,000 கனடி வரத்தும் இருக்கும். இப்பொழுது 23ஆம் தேதியிலிருந்து ஏறக்கூடிய அந்த பருவமழையோட ஏற்றம் என்பது
KRSற்கு கொஞ்சம் நீர்வரத்தை கொடுக்கும். செப்டம்பர் மாதம் கூடுதல் நீர்வரத்தை கொடுக்கும். கபினிக்கு கண்டிப்பா இந்த குறைந்திருக்கக்கூடிய தண்ணீரை நிரப்புவதற்கு, அதாவது 19 TMCக்கு 15 குறைஞ்சிருக்கு, ஒரு 4 TMC குறைஞ்சிருக்கு. அந்த 4 TMC நிரப்புவதற்கு வரக்கூடிய நாட்கள் மழைப்பொழிவு சாதகமாக இந்த மாத இறுதி மழைப்பொழிவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி இருந்ததுன்னா மீண்டும் ஒரு TMC தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதற்கு தான் சாதகம் இருக்கிறது. ஆக பருவமழை பொழிவும் மெல்ல தீவிரமடையும். தமிழ்நாட்டின் வெப்பச்சலன இடிமழை பொழிவும் மெல்ல தீவிரமடை, அதாவது இருந்து கொண்டே இருக்கும், பிறகு தீவிரமடையும். மழை என்பது பெரிய அளவிலே வெப்பத்தை கொடுக்காமல் மழை இருந்து கொண்டே இருக்கும். இறுதி கட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். வடகிழக்கு பருவமழை போலவே தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்தில் இருக்கும்னு சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பா வடகிழக்கு பருவமழை மிக அதிகம், அதுவும் அதனை தொடர்ச்சியாக வர இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தயவு செய்து குழப்பிக் கொள்ள வேண்டாம். வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்தே இருங்கள். நன்றி. மாலை இரவு இடிமழை பிடிப்பு ஒதுக்கி ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும். வரக்கூடிய நாட்கள்லையும் வரக்கூடிய வாரங்கள்லையும் ஒதுக்கி பெய்யும் மழை அறுவடைக்கு இடையூறும் கொடுக்கும். பெய்யும் இடத்துல வலுத்த மழைப்பொழிவாகவும் இருக்கும். நாம் நினைக்கும் பொழுது மழை பொழியாது, அதுவாக சேர்த்து பொழியும். சேர்த்து பொழிவதை சேமித்து பயன்படுத்துவதற்கு நாம் மழை நீரை சேகரிக்க தயாராக இருக்க வேண்டும். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.